And then secondly, God can never tell a lie. தேவன் ஒரு காலம் பொய்யுரையாத தேவன். God can never tell a lie. தேவன் ஒரு காலம் பொய் சொல்லாதவர். So when we read God's word and come to his promises, தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு வரும்பொழுது, I say God can never tell a lie. தேவன் ஒரு காலம் பொய்யுரையாதவர். Men may tell so many lies. மனுஷர்கள் அநேக பொய்களை சொல்லலாம். I cannot trust what a man promises. மனிதன் என்ன வாக்கு பண்ணுகிறானோ அதை நான் நம்ப முடியாமல் இருக்கலாம். Even when he wants to help me, he may not have the ability to help me. சில சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு இருக்கிறது, ஆனால் அதற்குரிய திராணி இல்லை. See Romans chapter 3 ரோமர் 3ஆம் அதிகாரம் and verse 4. 4ஆம் வசனம். Here it says, let everybody in the world be considered a liar, but God speaks the truth. எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக, ஆனால் தேவனோ சத்தியபரர் என்று 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில். That is the position we have to take. இந்த ஸ்தானத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Even if all men are liars, God still speaks the truth. எல்லா மனுஷர்களும் பொய்யர்களாய் இருந்தாலும் தேவன் இன்னுமாய் சத்தியத்தை மெய்யை பேசுகிறார். If you don't believe that, you can never be an overcomer. இதை நீங்கள் நம்பாத பட்சத்திலே ஒரு காலம் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. Our obedience must be the obedience of faith. நம்முடைய கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் நிமித்தம் உள்ள கீழ்ப்படிதலாய் இருக்க வேண்டும். If we don't have that faith, our obedience will be like the Old Testament obedience. நமக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டு காலத்தின் கீழ்ப்படிதலை போல இருக்கும். If I don't obey, God will punish me. நான் கீழ்ப்படியாவிட்டால் தேவன் என்னை தண்டித்து விடுவார். If I don't accept Christ, I'll go to hell. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போய் விடுவேன். This is all fear. இவைகளெல்லாம் பயம். Or we can say, like the preachers say nowadays, you give 10% to God, God will also bless you. அல்லது இந்த நாட்டில் உள்ள பிரசங்கியார் சொல்லுகிறது போல 10% தேவனுக்கு கொடுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். That is like doing business with God. இது தேவனோடு கூட ஒரு வியாபாரம் செய்வதை போல. I'll give you so much, how much will you give me? உங்களுக்கு எவ்வளவு தருவேன், நீங்கள் எவ்வளவு தருவீர்கள்? If you have a wife like that, இது போன்ற உங்கள் மனைவி உங்களுக்கு இருப்பார்கள் என்றால், okay, I will do this for you. How many sarees will you buy for me? சரி, உங்களுக்கு நான் இதை செய்றேங்க, நீங்க எனக்கு எத்தனை புடவை வாங்கி தருவீங்க? I'm going to cook some good food for you one week. What will you give me? ஒரு வாரம் நல்லா சமைச்சு தரேன் உங்களுக்கு, நீங்க எனக்கு என்ன தருவீங்க? You think you're going to have a happy marriage with a wife like that? இப்படி ஒரு மனைவி இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடத்த முடியுமா? And today's preachers are making Christians like that. இன்றைய பிரசங்கியார்கள் கிறிஸ்தவர்களை அப்படி மாற்றி விடுகிறார்கள். Christians are supposed to be the bride or the wife of Jesus Christ. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியா இருக்க வேண்டியவர்கள். And they are telling him, say to your husband, அவர்கள் என்ன சொல்லித் தருகிறார்கள் என்றால், உன்னுடைய கணவனை பார்த்து சொல், I'll give you so much money, what will you give me? நான் இவ்வளவு பணத்தை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்? Who wants a wife like that? யாருக்கு இப்படிப்பட்ட மனைவி தேவை? Do you think Jesus wants a wife like that? இயேசுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி தேவையா? Who says a wife is working and tells her husband, I'll give you 10% of what I earn. மனைவி வேலை செய்கிறாள், நான் வேலை செய்து சம்பாதிக்கிற சம்பாதியத்திலே 10% உங்களுக்கு தருகிறேன். And tells her husband, now you tell me what you will give me. தன்னுடைய கணவனை பார்த்து, இப்பொழுது நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் சொல்லுங்கள். Can you see the terrible nature of that type of preaching that brings a relationship between a believer and Jesus Christ? விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு பரிதாபமான பயங்கரமான ஒரு உறவை இவ்விதமான பிரசங்கங்கள் கொண்டு வருகிறது என்று உணர்கிறீர்களா? That is why God has raised up our churches to expose that lie and error that's going on in Christendom today. இந்த பொய்யையும் இந்த தவறுதலையும் வெளியரங்கமாக்கும்படியாக நம்முடைய சபைகளில் தேவன் எழுப்பி இருக்கிறார். We are preaching a bridal relationship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் இருந்து இருக்கக்கூடிய உறவை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம். A Christ who does not want your money, but he wants your love. உங்களுடைய பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்து அல்ல, ஆனால் உங்களுடைய நேசத்தை, அன்பை எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்து. He doesn't want your gifts, he wants you to trust him. உங்களுடைய வெகுமதிகள் அவர்களுக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். And that is written in the Bible. அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். This is the verse that other preachers will never show you. மற்ற பிரசங்கியாரும் உங்களுக்கு காண்பிக்காத ஒரு வசனம். Hebrews in chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம்.
Verse 6. ஆறாம் வசனம். You do not need offerings or sacrifices. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரணங்களும் உங்களுக்கு பிரியமானதில்லை என்று. That is not what he wants. பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை என்று சொல்கிறார். Lord, you have given me a body. எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். You read those verses following that. You've given me a body. நீர் எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறீர். That's what he wants. அதுதான் அவருக்கு தேவை. He doesn't want your sacrifices or offerings. உங்களுடைய பலிகளோ உங்களுடைய காணிக்கைகளோ அவர் விரும்பவில்லை. Twice it is written there. இரண்டு முறை எழுதப்பட்டிருக்கிறது. You don't want, God doesn't want your sacrifices or offerings. உங்களுடைய பலிகளோ காணிக்கைகளோ தேவனுக்கு விருப்பமில்லை. But a body you have prepared for me. ஆனால் எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். And here in that body I have come to do your will, O God. இதோ இந்த சரீரத்திலே உம்முடைய சித்தத்தை செய்ய முடியாது. இதோ வருகிறேன் ஆண்டவரே. So what does God want from you? ஆகவே தேவனுக்கு என்ன தேவை உங்களிடத்திலிருந்து? You'll never hear this in any other church. வேற எந்த சபையிலும் இதை நீங்கள் கேள்விப்பட மாட்டீர்கள். God does not want your money. தேவனுக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை. He wants your body. உங்களுடைய சரீரம் அவருக்கு தேவை. Then people may say, ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? how can we have meetings like this? This mandapam costs so many thousands of rupees for 3 days. 3 நாட்கள் இந்த மண்டபத்துக்கு கொடுக்கக்கூடிய வாடகை எத்தனையோ ஆயிரம் ரூபாய். எப்படி இந்த கூட்டங்களை நடத்துவது? Those who love the Lord will have a burden for that. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பாரம் இருக்கும். But they will not do business with God. If I give so much money for the conference, how much will you bless me? ஆனால் அவர்கள் தேவனோடு கூட வியாபாரம் பண்ண மாட்டார்கள். நான் கான்ஃபரன்ஸ் எவ்வளவு பணம் கொடுத்தால் ஆண்டவர் நீர் எவ்வளவு என்னை ஆசீர்வதிப்பீர்? Can you see supposing a husband is sick? ஒரு கணவன் வியாதிப்பட்டு விட்டார். How much a wife will even work and earn money to take care of her husband if she loves him? கணவனை நேசிக்கக்கூடிய அந்த மனைவியா இருந்தால் மனைவி வியாதிப்பட்ட கணவனை பராமரிப்பும் குடும்பத்தை பராமரிக்கவும் போய் கடினமாய் உழைத்து பிரயாசப்பட்டு சம்பாதித்து வந்து வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறார். Do you have that type of love for Jesus? இப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு இயேசுவிடத்திலே உண்டா? That is a relationship we must have with Jesus Christ. இந்த உறவை தான் நாம் இயேசுவோடு கூட வைத்திருக்க வேண்டும். It is not, if I do this, how much will you give me? இதை செய்தால் எனக்கு எவ்வளவு தருவார் என்ற அப்படி அல்ல. Even in prayer, ஜெபத்திலேயும் கூட it may not be with money. பணத்திலே இல்லாமல் இருக்கலாம். But you may say, if I pray, what will you give me? நான் ஜெபித்தால் எனக்கு என்ன தருவீர்? Why should we go to Jesus always saying, if I give you money, what will you give me? எனக்கு நான் பணம் கொடுத்தால் என்ன கொடுப்பீர்? If I pray, what will you give me? நான் ஜெபித்தால் எனக்கு என்ன தருவீர்? What type of wife will that be who always goes to her husband and says, what will you give me? What will you give me? What will you give me? எனக்கு என்ன தர போறீங்க? எனக்கு என்ன தர போறீங்க என்று கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மனைவி எப்படிப்பட்ட மனைவியா இருக்கிறார்கள்? That was the word the prodigal son told his father. கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு முறை இப்படி சொன்னான். We read that he went one day before he went away from home. அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் முன்பாக நாம் வாசிக்கிறோம். He went to his father. அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் said to him in Luke 15. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். Give me. எனக்கு தாரும். Give me what belongs to me. எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு தாரும். That's what we read there in Luke 15 and verse 12. லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Give me. எனக்கு தாரும். When you go like that, நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு கூட நீங்கள் ஆண்டவரிடத்திலே போனால் you usually spend it on yourself. நீங்கள் அந்த பணத்தை உங்களுக்கென்றே செலவு செய்வீர்கள். Whatever God gives you, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும், you know, it may be some spiritual gift, ஆவிக்குரிய வரத்தை தேவன் உங்களுக்கு தரலாம், and you can spend it on yourself. அதை நீங்கள் உங்களுக்கென்றே செலவு செய்து விடுவீர்கள். Then you have not understood the Christian life. அப்படியானால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னும் விளங்கி. If you want to be an overcomer, நீங்கள் ஜெயாலியா இருக்க வேண்டுமா? Trust in God's faithfulness. தேவனுடைய உண்மையை நீங்கள் விசுவாசியுங்கள்.